கடந்த வெள்ளிக்கிழமை தமிழ் பள்ளி ஆசிரியை ஒருவர் பள்ளியிலேயே தூக்கிலிட்டு பலியான சம்பவம் மலேசியா முழுக்க அதிர்வலையை ஏற்படுத்தி உள்ளது. உலுஸ்லாங்கூர் காவல்துறை இதுகுறித்து விசாரித்து வருவதாக தெரிவித்திருக்கும் நிலையில், உயிரிழந்த 30 வயது இளம் ஆசிரியையின் தாயார் காவல் நிலையத்தில் தனது மகள் உயிரிழந்ததற்கு பள்ளியில் அவருக்கு ஏற்பட்ட அதிகமான மன அழுத்தம் காரணம் என புகாரில் தெரிவித்துள்ளார். காலை 7:30 மணிக்கு தூக்கிலிட்ட தன் மகள் குறித்து காலை 8:30 மணிக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும், கடந்த சில வாரங்களாக தன் மகள் மன அழுத்தத்தில் இருந்தபோது தாம் ஆறுதல் கூறியதாகவும் புகாரில் தெரிவித்துள்ளார். பள்ளியிலும் வீட்டிலும் விடுமுறையிலும் என ஓய்வுகள் இல்லாது தொடர்ந்து வழங்கப்பட்ட பணிச்சுமையும் சக ஆசிரியர்கள் முன்னிலையில் தலைமை ஆசிரியர் கடிந்ததன் அவமானத்தையும் அவர் தங்களிடம் பகிர்ந்த போது, இது பள்ளிகளில் இயல்பாக நடப்பது என தாம் ஆறுதல் கூறியதாக அந்த தாயார் தெரிவித்துள்ளார். தன்னுடைய மகளின் இறப்பிற்கு சம்பந்தப்பட்ட பள்ளியின் தலைமை ஆசிரியர் மீது அவர் புகார் அளித்துள்ளார். தொடர் தேர்தல் தோல்விக்கு பக்கத்தான் தலைமை பொறுப்பேற்க வேண்டும் என்று பினாங்கு முதல்வர் ஜவுகோ நியோ வலியுறுத்தியுள்ளார். சபா மாநில சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பின்னர் டிஏபி மட்டுமே விவாதம் நடத்தியது. அதன் பிந்தைய ஜொகூர் தேர்தலில் பக்கத்தான் கூட்டணி அடைந்த தோல்வி குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஆய்வுகளுடன் நாம் நெகிரி செம்பிலான் தேர்தலை எதிர்நோக்கி இருந்தால் பக்கத்தான் கடுமையான ஒரு தோல்வியை சந்தித்திருக்காது என்று ஜவுகோ நியோ சுட்டிக்காட்டினார். நெகிரி செம்பிலான் டிஏபி தலைவர் தன் சொந்த சட்டமன்றத்தில் தோல்வி அடைந்திருக்கிறார் என டிஏபியின் பொதுச் செயலாளர் அந்தோனி லோக்கை அவர் சுட்டிக்காட்டினார். மக்கள் நலனுக்காகவும் உரிமைக்காகவும் போராடிய கட்சியாக கடந்த காலங்களில் இருந்த டிஏபி இப்போது தொடர் தோல்விகளை சந்திக்கிறது என்றால் பிரச்சனை நம்மிடம்தான் உள்ளது என்று சவுகோ நியோ தெரிவித்தார். நெகிரி செம்பிலான் மாநில டிஏபி தலைவர் பொறுப்பில் இருக்கும் அந்தோனி லோக் எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் முன்னர் ஒரு சில நாட்கள் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு அதன் பின்னர் அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கட்சிக்கு அந்தோனி லோக் போன்ற ஆளுமை மிக்க அரசியல் தலைவரின் பங்களிப்பு மிக அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். பரிசான் பெரிகாத்தான் கூட்டணிகளுக்கு இடையிலான தேர்தல் கூட்டணி அரசியல் கூட்டணியாக உருவாக வேண்டும் என்று அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டத்தோ டாக்டர் அக்மால் சலே வலியுறுத்தியுள்ளார். ஜொகூரை தொடர்ந்து நெகிரி செம்பிலானிலும் பரிசான் பெரிகாத்தான் கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு அளித்துள்ளனர். இதே கூட்டணி அடுத்த பொது தேர்தலிலும் நீடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அரசியலில் எதுவும் சாத்தியமற்றது என்பதை பெரிகாத்தான் தலைமையும் பரிசான் தலைமையும் உணர்ந்துள்ளது. இந்த கூட்டணிக்கு மக்களின் ஆதரவும் இருப்பதால் இது அரசியல் கூட்டணியாக மாற வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். அம்னோ பாஸ் இனவெறி கட்சி என பக்கத்தான் முத்திரை குத்தியது. ஆனால் ஜொகூர் மாநிலத்திலும் நெகிரி செம்பிலான் மாநிலத்திலும் அம்னோ பாஸ் கட்சிகளின் ஒத்துழைப்பை மக்கள் ஏற்றுக்கொண்டு பக்கத்தானை ஓரம் கட்டி உள்ளனர் என்று அவர் தெரிவித்தார். நெகிரி செம்பிலான் முன்னாள் மந்திரி பெசார் அமீனுடின் ஹாரூன் 2018ஆம் ஆண்டு முதல் மாநிலத்தை வழிநடத்தும் வாய்ப்பை தனக்கு வழங்கியதற்காக நெகிரி செம்பிலான் மக்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளார். மாநில பக்கத்தான் ஹரப்பான் தலைவரான அமீனுடின் மந்திரி பெசார் பதவி என்பது வெறும் ஒரு பதவி மட்டும் அல்ல, அது ஒரு பொறுப்பு என்று அதை குறிப்பிட்டார். தாம் மிகுந்த நேர்மையுடனும் முழு திறனுடனும் நிறைவேற்ற முயன்றதாக தெரிவித்தார். மக்களோ அல்லது வரலாறோ தம்மை எப்படி மதிப்பிடும் என்று தமக்கு தெரியாது. ஆனால் தாம் நேர்மையாக இருக்கவும் உண்மையாக பணியாற்றவும் நெகிரி செம்பிலானின் நலன்களை எல்லாவற்றிற்கும் மேலாக வைக்கவும் தம்மால் முடிந்த அனைத்தையும் செய்தேன் என்பதை மக்கள் நினைவில் வைத்துக் கொள்வார்கள் என்று தாம் நம்புவதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். மாநில சட்டமன்ற தேர்தலில் பரிசான் நேஷனலின் பாரம்பரிய கோட்டையான லிங்கியில் அவர் தோல்வி அடைந்தார். அவர் பரிசான் நேஷனலின் ஃபைசால் ரம்லியிடம் 2976 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றார். ஃபைசால் ரம்லி இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மக்களுக்கான தனது சேவை இந்த தேர்தலுடன் முடிந்து விடாது என்றும் அமீனுடின் தெரிவித்தார். நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலை வெற்றிகரமாக நடத்துவதற்கு பங்களித்த மாநில மக்களுக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக நெகிரி செம்பிலான் அரசாங்கம் இன்று சிறப்பு விடுமுறையை அறிவித்துள்ளது. நெகிரி செம்பிலானின் மாட்சிமை தங்கிய துவாங்கு முக்ரீஸ் துவாங்கு முனாவிரின் ஒப்புதலுடன் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக மந்திரி பெசார் இஸ்மாயில் லாசிம் தெரிவித்தார். நெகிரி செம்பிலானின் புதிய மந்திரி பெசாராக தனது நியமனத்திற்கு ஒப்புதல் அளித்த துவாங்கு முக்ரீஸுக்கு தனது நன்றியையும் பாராட்டையும் அவர் தெரிவித்தார்.
நேற்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவிற்கு பிறகு முதலமைச்சராக தனது முதல் செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். முன்னதாக 67 வயதான இஸ்மாயில் இஸ்தானா பெசார் ஸ்ரீ மினாந்தியில் துவாங்கு முக்ரிஸ் முன்னிலையில் முதலமைச்சராக பதவியேற்றார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.